அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு பெண்கள் ஜாதக சிறப்பு பகுதி 4. பெண்கள் ஜாதகத்தை பற்றி நிறைய விஷயம் நம்ம சேனல்ல இருக்கிறது. பெண்கள் ஜாதக சிறப்பு வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துள்ளேன். இந்த வீடியோவை பார்த்த பிறகு மறக்காமல் அந்த வீடியோவையும் பார்க்கவும். வாங்க வீடியோக்குள் செல்வோம். ஸ்கிரீன்ல தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. அஷ்டமாதிபதியுடன் மாந்தி சேர்க்கை பெற்று மாந்தியின் பார்வை 7ஆம் அதிபதிக்கும் மாந்தியின் பார்வை 7ஆம் பாவத்திற்கும் இருப்பதால் ஜாதகிக்கு திருமணம் இல்லை. சப்தமி திதியில் பிறந்தால் கடகம் தனுசு இந்த 2 ராசிகள் திரிசூன்யம் அடையும். சந்திரனும் குருவும் ராகு கேது அச்சுவில் பிரிந்துள்ளனர். அதனால் ஜாதகி பிறந்த பிறகு தாய் தந்தை இருவரும் பிரிந்து விடுவார்கள். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. சப்தமி திதியில் பிறந்தால் கடகம் தனுசு இந்த 2 ராசிகள் திரிசூன்யம் அடையும். சந்திரனும் குருவும் ராகு கேது அச்சுவில் பிரிந்தால் மட்டுமே தாய் தந்தை பிரிவினை ஏற்படும். ஆனால் ராகு கேது அச்சுவில் சந்திரனும் குருவும் பிரியவில்லை. மேலும் சந்திரனும் குருவும் நின்ற வீட்டின் அதிபதி ஒரே வீட்டின் அதிபதி. அதனால் நிச்சயமாக ஜாதகியுடைய தாய் தந்தைக்கு பிரிவினை வராது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. சப்தமி திதியில் பிறந்தால் கடகம் தனுசு இந்த 2 ராசிகள் திரிசூன்யமடையும். சந்திரனும் குருவும் ராகு கேது அச்சுவில் பிரிந்தால் மட்டுமே தாய் தந்தைக்கு பிரிவினை ஏற்படும். ஆனால் குருவும் சந்திரனும் ராகு கேது அச்சுவில் பிரிந்தாலும் இவர்களுக்கு பரிவர்த்தனை ஏற்படுவதால் ஜாதகியுடைய தாய் தந்தைக்கு நிச்சயமாக பிரிவினை ஏற்படாது. காலபுருஷனுக்கு 9ஆம் அதிபதியும் லக்னத்திற்கு 9ஆம் அதிபதியும் இருவரும் ஒரே அதிபதியாக வந்து சர்பத்துடன் இருப்பதால் ஜாதகிக்கு தந்தை வழி உறவில் எந்த நன்மையும் இல்லை. ஜாதகிக்கு தந்தையால் நன்மையும் இல்லை என்று எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. பெண் ஜாதகத்தில் செவ்வாய் கணவனை குறிக்கும். பெண் ஜாதகத்தில் செவ்வாய் கடகத்தில் இருப்பதால் கணவர் பாசத்துக்கு கட்டுப்பட்டவர். இதில் லக்னாதிபதியும் கடகத்தில் இருப்பதால் ஜாதகியும் பாசத்திற்கு கட்டுப்பட்டவள். 3ஆம் இடம் இடமாற்றம், 4ஆம் இடம் வீடு. ராகுவின் காரகம் இடமாற்றம். 3, 4 அதிபதி இருவரும் ஒரே அதிபதியாக வந்து ராகு சாரத்தில் இருப்பதால் ஜாதகர் குடியிருக்கும் வீடு அடிக்கடி மாற்றுவார். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. பெண் ஜாதகத்தில் செவ்வாய்க்கு பாதகஸ்தானத்தில் சூரியன் சந்திரன் 3ஆம் அதிபதி புதனும் இருப்பதால் ஜாதகியுடைய கணவருக்கு மாமனார் மீது ஜாதகியுடைய கணவருக்கு மாமனார் மாமியார் மச்சான் இவர்களை சுத்தமாக பிடிக்காது. மேலும் கணவருக்கு மனைவியுடைய குடும்ப உறுப்பினர்கள் பிடிக்காது. ஓகே, அடுத்து 4ஆம் அதிபதி ராகு சாரத்தில் இருப்பதால் ஜாதகி குடியிருக்கும் வீடு அடிக்கடி மாற்றுவார். ஓகே, குட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்களுடைய ஜோதிட நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நீங்களும் உங்களுடைய கிளையண்ட்டுக்கு இதே மாதிரி பலன் சொல்லி பழகுங்க. இந்த வீடியோவை பார்த்த அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை விட ரொம்ப முக்கியம், இந்த சேனலில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் வீடியோவை மறக்காமல் பார்க்கவும். உங்களுக்கு தேவையான தலைப்பு நம்ம சேனல்ல அதிகமாக இருக்குது. மீண்டும்
வேறொரு தலைப்புடன் விரைவில் சந்திப்போம். உங்கள் அன்பு நண்பன் கார்த்திக் பாபு. நன்றி, வணக்கம்.